Hello students, 10th standard chapter 2 numbers and sequence அதில் exercise 2.5 இருக்க sums எல்லாம் தான் நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? first sum, check whether the following sequence are in AP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் தொடர்வரிசைகள் ஒரு கூட்டு தொடர்வரிசையா என சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் first subdivision question கொடுத்துருக்காங்க. a-3, a-5, a-7 கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிஷன் என்னன்னா சீக்வன்ஸ் இது ஏபியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் என்ன, T1, T2, T3, T4 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க ஏபி வந்து டேர்ம், ஏபியோட டேர்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து T1, T2, T3, T4. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா T4 minus T3, T2 minus T1, T3 minus T2 இப்படி தானே நம்ம எழுதுவோம். இது எழுதிட்டு இதில் ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவலாக, இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஏபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கண்டிஷன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நான் ஹைலைட் பண்ணி ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஸோ a-3, a-5, a-7 இது நமக்கு கொடுத்துருக்குது. இதுதான் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. So this is our first term, that is a T1 equal to a minus 3. This is our second term, a minus 5. T2 equal to a minus 5. This is our third term, a minus 3. T3 equal to a minus 3. எழுதிக்கிறேன். Condition என்ன, T3 minus T2 equal to T2 minus T1. So any two numbers எடுத்து நம்ம proof பண்ணா போதும். ஓகேங்களா? அப்போ T3 என்ன, T3 வேல்யூ என்ன, a minus 7. a minus 7 minus T2 வேல்யூ என்ன, a minus 5. அதான் இங்கே போயிட்டுருக்கேன். அப்போ a minus 7 minus a, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 5. அப்போ ஏவு கேன்சல் ஆயிரும். மைனஸ் 7 ப்ளஸ் 5. அப்போ மைனஸ் 7 ப்ளஸ் 5 இது ரெண்டையும் இது பண்ணால் என்ன வரும், மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ T3 மைனஸ் T2ஓட ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் T2 மைனஸ் T1. T2ஓட வேல்யூ என்ன, a minus 5 minus T1 ஓட வேல்யூ என்ன, a minus 3. மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 3யா. அப்போ a5 மைனஸ் மைனஸ் a ப்ளஸ் 3ன்னு ஆகுமா. அப்போ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிருமா. அப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 3 தான் இருக்கும். இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் 5 ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும். 2 பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ். ஸோ அந்த சைன் போடுறோம், மைனஸ் 2. இப்போ minus 2 equal, that means T3 minus T2 equal to T2 minus T1. கண்டிஷனை satisfy பண்ணிருச்சா, பண்ணிருச்சு. ஸோ the sequence are in AP. இந்த sequence வந்து ஒரு AP தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். 1/2, 1/3, 1/4, 1/5 இது ஒரு சீக்வன்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போல நமக்கு என்ன கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன, T3 minus T2 equal to T2 minus T1. T3 value என்ன, T1, this is our T1, this is our T2, this is our T3, this is our T4, etc. So T1 என்ன, 1/2. அதுதான் நான் எழுதியிருக்கேன். கொஸ்டினில் கொடுத்துருக்க given one, T1, T2, T3, T4 the respective values வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ T3 minus T2 கண்டுபிடிக்கலாமா. T3 என்ன, 1/4 minus T2 என்ன, 1/3. அப்போ 1/4 minus 1/3 என்ன, 4 3 இருக்குது. அப்போ நம்ம பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. அப்போ இங்கே 3ஆலையும் இங்கே 4ஆலையும் பண்ணால் பேஸ் நமக்கு ஈக்குவல் கிடச்சிருமா. அதை தான் நான் பண்ணியிருக்கேன். 1 into 3 3 minus 1 into 4 4 divided by 4 into 2 12 3 into 4 12. ஸோ ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு 12 எடுத்துக்கிறேன். அப்போ 12. அப்போ 3 minus 4 divided by 12 என்ன, minus 1 divided by 12. This is our T3 minus T2 value. Next T2 minus T1 கண்டுபிடிக்க. T2 value என்ன, 1/3 minus T1 என்ன, 1/2. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணலாமா. அப்போ பேஸ் அதே மாதிரி ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ இங்கே 2ஆலையும் இங்கே வந்து 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 minus 3 divided by 6. அப்போ minus 1 divided by 6 கிடைச்சிருச்சா. அப்போ T3 minus T2 not equal to T2 minus 1. ஏன்னா T2 minus T1 ஓட வேல்யூ வந்து minus 16 வந்திருக்கு. T3 minus T2 ஓட வேல்யூ வந்து minus 1 divided by 12 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போ ஈக்குவல் இல்லாட்டி என்ன, இது சீக்வன்ஸே இல்லை. ஸோ therefore the given sequence are not in AP அப்படின்னு சொல்லி எழுதிடும்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரா இருக்கு. கண்டிஷன் என்ன? T3 minus T2 equal to T2 minus T1. ஸோ T1 ஓட இது this is our T1, T2, T3, T4, T5 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் T3 minus T2 கண்டுபிடிக்கலாமா? T3 வேல்யூ என்ன? 17 minus 13 T2. ஸோ ஈக்குவல் டு 4. T2 minus T1 கண்டுபிடிக்கலாமா? நம்ம T2 என்ன? 13 minus 9 equal to 4. இது ஈக்குவலா? ஸோ T3 minus T2 equal to T2 minus T1. Both are same. Sorry, equal. So the given sequence are in AP. This is our answer. Next, fourth subdivision பார்க்கலாம். Question வந்து -1 divided by 3, 0, 1 by 3, 2 by 3, etc. Condition என்ன? T3 minus T2 equal to T2 minus T1. This is our condition. So பார்க்கலாமா? அப்போ T2 equal to -1 divided by 3, T2 equal to 0, T3 equal to 1 by 3, T4 equal to 2 by 3. இது கொடுத்துருக்காங்க. அப்போ T3 minus T2 என்ன? 1 by 3 minus 0. கரெக்டா? T3 இது, T2 இது. அப்போ -0 மைனஸ் பண்ண என்ன வரும்? அதே தான் வரும். அப்போ 1 by 3. T2 minus T1 என்ன? T1 வந்து 0 minus 1 by 3. அப்போ minus plus. அப்போ 0 plus 1 by 3 என்ன? 1 by 3. So 1 by 3. இது ரெண்டும் சேமா இருக்கா? சேமா இருக்கு. So the given sequence are in AP அப்படின்னு எழுதணும். Fifth one. 1, -1, 1, -1, 1, -1, etc. Condition என்ன? T3 minus T2 minus T2 minus T1. So this is our condition. இதில் apply பண்ணலாமா? T1 value இது, T2 value இது, T3 value இது, T4, T5, T6. ஓகேவா? அப்போ T3 minus T2, T3 value is 1 minus T2 value is -1. அப்போ minus plus 1 plus 1 plus 1 2. அப்போ T2 minus T2 -1 minus 1. அப்போ -1 என்ன? minus ப்ளஸ் பண்ணணும். மைனஸ் சிம்பிள் சைன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணணும். 1 1 2 ஆனால் மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஸோ -2. இது ஈக்குவலாக இருக்கா? இல்லை. இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல். T3 minus T2 not equal to T2 minus T1. The given sequence are not in AP. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் term A and common difference D are given below. Find the corresponding AP. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ A வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான். அதாவது AP வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? AP சீக்வன்ஸ். அப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நம்மளோட AP சீக்வன்ஸ் வந்து என்ன? A, A plus D, A plus 2D, A plus 3D. This is our AP sequence. இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்முலா மாதிரி தான். ஸோ இது மறக்கக்கூடாது. இதை எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட AP சீக்வன்ஸா. அப்போ இதில் A வேல்யூ 3, D வேல்யூ 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா? A வேல்யூ என்ன? 5, D வேல்யூ என்ன? 6. அப்போ Aக்கு பதிலாக 5, அப்புறம் A5 plus 6, அப்புறம் 5 plus 2 into 6, அப்போ 5 plus 3 into 6. அப்ளை பண்ணலை பார்த்துடலாமா? அதைத்தான் இங்கே பண்ணியிருக்கேன். 5 plus 6, 5 plus 2 6, 5 plus 3 6, etc. அப்போ 5 plus 6 11, 6 into 2 12, 12 plus 5 17, 6 into 13 18, 18 plus 5 23, etc. This is our answer. Next subdivision. A வந்து 7 கொடுத்துருக்காங்க, D equal to -5 கொடுத்துருக்காங்க. நம்மளோட AP sequence என்ன? A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. So இதில் apply பண்ணலாமா? A 7 plus D under -5, A plus 2 into -5, A plus 3 into -5, etc. அப்போ A, அப்போ 7 minus 5 எவ்வளோ? 2. அப்போ 7 plus 2 into 5 -10. அப்போ 7 minus 5 என்ன? -3. அப்போ 3 into 5 15. அப்போ 7 minus 15 என்ன? -18. அப்போ 7 2 -3 -8. This is our answer. நெக்ஸ்ட் A சப்டிவிஷன் பார்க்கலாம். A வந்து 3/4, D வந்து 1/2. அப்புறம் AP சீக்வன்சஸ் A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. A வேல்யூ வந்து 3/4 கொடுத்துட்டாங்க.
அடுத்து வந்து 3/4 plus 1/2 d value. Next 3/4 plus 2 into 1/2. Next அப்படியே எக்ஸெட்ராவாக போயிட்டே இருக்கும். அப்போ 3/4 அப்போ 3/4 plus 1/2 இருக்கா. அப்போ பேஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணுமா. அப்போ இங்கே வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே 4ஆல் பண்ணலாமா. பண்ண என்ன 8 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 2வால் பண்ணால் 3 into 2 6 plus 1 into 4 4. அப்போ 6 plus 4 divided by 8. அதே மாதிரி இங்கே வந்து 2 கேன்சல் ஆகிருக்கு, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ இங்கே பேஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இந்த ஸ்டெப் வேணால் நான் போட்டு காமிக்கிறேன். 3/4 அப்படியே இருக்கட்டும், 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது மீதி 1 இருக்கா. அப்போ 3/4 ப்ளஸ் 1 இருக்குமா. இது எப்படி கன்வெர்ட் ஆகும். அப்போ பேஸ் வந்து இங்கே 4 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ 3 + 4 மாறுமா. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 3/4 6 + 4 divided by 3/4 divided by 4 etc. அப்போது 3/4 6 + 4 என்ன 10 divided by 8. இது வந்து 7 divided by 4. அப்போ இதை வந்து செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணால் 4 இங்கே 5 கிடைக்கும். ஸோ 3/4, 5/4, 7/4. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் கொஸ்டின் வந்து find the first term and common difference of the arithmetic progression whose nth term are given below அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது tn கொடுத்துட்டாங்க. tn equal to -3 + 2n கொடுத்துட்டாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், டி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், nth டேர்ம் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது nth டேர்ம் கூடிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. tn equal to -3 + 2n. this is our given one. a and d கண்டுபிடிக்கணும். a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், d வந்து டிஃபரன்ஸ். ஸோ nக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணலாமா இந்த ஈக்குவேஷனில். அப்போ 1 அப்ளை பண்ணோம்னா -3 + 2 into 1 equal to -3 + 1 into 2 2 equal to -1. இப்போ -3 + 2 என்ன -1. a வந்து -1. ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேல்யூவே நமக்கு a தான். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் ஏவாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ a equal to -1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு t3 - t2 equal to t2 - t1. ஸோ இது நம்ம இந்த கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், t2 வேல்யூ வேணும், t3 வேல்யூ வேணும். இந்த ரெண்டு தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். அப்போ நெக்ஸ்ட்டு அதர் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாமா. அப்போ n equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் இதே ஈக்குவேஷனில். -3 + 2 into 2 4. -3 + 4 என்ன 1. இதுதான் t2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு t3 -3 + 2 into 3 6. -3 + 6 என்ன 3. இதுதான் நம்மளோட தேர்டு டேர்மோட வேல்யூ. ஸோ 1 3 கண்டுபிடிச்சிட்டோமா. இதை வந்து கண்டிஷனில் அப்ளை பண்ணுறேன். t3 - t2 equal to 3 - 1 2. அதே t2 - t1 equal to 1 1 -1 - ப்ளஸ். அப்போ 1 + 1 2. அப்போ இது ஈக்குவல். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன 2. ஸோ d equal to 2. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இதுதான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன். இது கண்டிஷன் படி நமக்கு t2 t3 வேல்யூ வேணும். ஸோ அதுக்கு ஃபைன் பண்ணிட்டோம். ஃபைன் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணேன். டிஃப்ரென்ஸ் வந்து 2 கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்த வச்சு நம்ம இதை கொடுத்துருக்கிறது வேல்யூ வச்சு நம்ம ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மையும் டி டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் tn equal to 4 - 7n கொடுத்துருக்கான். அதை கொடுத்துட்டு ஏயும் டியும் என்னென்னு கேட்டிருக்கான். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். என்னுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். t1 equal to 4 - 7 into 1. அப்போ 1 into 7 7. 4 - 7 -3. அப்போ ஏவோட வேல்யூ என்ன -3. ஏ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு, ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் தானே நமக்கு ஏ. ஸோ ஏ equal to -3 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போமா. அதுக்கு என்ன வேணும், t2 t3 வேணும். ஸோ t2 t3 ஃபைன் பண்ணலாம். அப்போ n equal to 2. அப்போ 4 - 7 into 2. அப்போ 4 into 7 into 2 14. 4 - 14 -10. t3 வேல்யூ 4 into 4 - 7 into 3. அப்போ 7 into 3 என்ன 21. 4 - 21 -17. ஸோ செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்மு கிடச்சிச்சா. கண்டிஷனில் அப்ளை பண்ணலாமா. கண்டிஷன் என்ன t3 - t2 equal to t2 - t1. இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா.
T3 minus T2 apply பண்ண என்ன minus 17 minus 10 minus minus plus minus 17 plus 10 என்ன minus 7 T2 minus T என்ன minus 10 minus 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 3 minus minus plus minus 10 plus 3 இது பண்ண என்ன minus பண்ண என்ன 7 கிடைக்கும் ஸோ பெரிய வேல்யூ பெரிய நம்பரோட சைன் என்ன மைனஸ் ஸோ minus 7 D our difference is D equal to minus 7 this is our answer. Next fourth sum. Find the 19th term of an AP. ஃபஸ்ட்டுலேருந்து கொடுத்துட்டாங்க 11 minus 11 minus 15 minus 19 கொடுத்துட்டாங்க அதாவது அந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இதில் 19th டேர்மோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் -11 -15 -19 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேல்யூ இந்த ஃபார்முலா என்ன Tn ஈக்குவல் டு A + n - 1 D இதுதானே நம்மளோட ஃபார்முலா ஸோ 19th டேர்ம்னா என்ன n ஈக்குவல் டு 19 அப்ளை பண்ணுறோம் அப்போ ஏபி என்ன கொடுத்துருக்காங்க -11 -15 -19 இதை கொடுத்துட்டாங்க அப்போ இதை வச்சு நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா திஸ் இஸ் அவர் ஏ 11 எழுதியாச்சு அப்போ இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு டி கிடச்சிருமா ஸோ டி கிடச்சிருமா ஸோ டி ஈக்குவல் டு என்ன T2 - T1 அப்போ -15 - 11 என்ன வரும் -15 + 11 = -4 இதுதான் நமக்கு -4 தான் நம்மளோட டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் T19 கண்டுபிடிக்கலாமா 19ங்கிறது என்ன அவர் nth வேல்யூ ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம 19 அப்ளை பண்ணலாம் ஏ வந்து -11 + 19 - 1 × -4 -11 + 19 - 1 18 × -4 அப்போ இதை இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும் 72 கிடைக்கும் ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் தான் பண்ணணும் -72 -11 அப்போ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 83 கிடைக்கும் மைனஸையும் ப்ளஸில் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸோ -83 அப்போ T19தோட வேல்யூ என்ன -83 ஃபைன் பண்ணிட்டோமா திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் which term of an AP 16 11 61 etc is -54 அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் -54 நடு உறுப்புகளை காண்க இதான் தமிழில் இப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க இது ஒரு ஏபிஏ சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க இதில் -54 ஏதோ ஒரு பக்கம் வரும் சென்டராக எங்கேயோ வரும் அதோட அந்த nth டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்போது இது கொடுத்துட்டாங்க இதுலையே நமக்கு என்ன தெரியும் ஏ கண்டுபிடிச்சிடலாம் டி கண்டுபிடிச்சி நம்ம -54 தானே அப்போ அதோட nth வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிட்டேன் ஏ வந்து 16 எழுதிட்டேன் டி கண்டுபிடிக்கிறேன் கண்டிஷன் T2 - T1 ஈக்குவல் டு T2 என்ன -11 -16 இதோட டிஃப்ரென்ஸ் -5 ஸோ டி நம்மளுக்கு கிடச்சிருச்சா திஸ் இஸ் அவர் டி ஸோ இதை வந்து கண்டிஷனில் அப்ளை பண்ணலாமா Tn ஈக்குவல் டு A + n - 1 D அப்போ Tnோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் -14 கொடுத்துட்டாங்க சாரி -54 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு A16 + n என்ன தெரியாது -1 D என்ன -5 ஓகேவா இந்த -5 இந்த உள்ள போச்சுன்னா என்னன்னு மாறும் -5n + minus into minus plus 1 into 5 5 அப்போ 16 plus minus 5n plus 5 மாறுமா அப்போ இது வந்து எப்படி எழுதலாம் -54 equal to 16 plus minus 5n plus 5 அப்படின்னு எழுதலாமா அப்போ இந்த 54 இங்கே இருக்கு அப்போ இது 16ஐயும் இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் அப்போ இது ஆட் பண்ண என்ன வரும் 21 minus 5n எழுதலாமா அப்போ இங்கே இருக்க +21 இந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும் -21 அப்போ -54 -21 ஈக்குவல் டு -5n அப்போ இதே ஆட் பண்ண என்ன வரும் 75 அப்போ -75 ஈக்குவல் டு -5n வரும் மைனஸ் கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 75 ஈக்குவல் டு 5n இருக்கும் அப்போ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த பக்கத்தில் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகுமா அப்போ 75 / 5
அப்போ 5 வந்து 75ல் எவ்வளோ டைம்ஸ் போகும் 15 டைம்ஸ் போகும் அப்போ 15 into 5 equal to 75 so 15 times our n value is 15 so n equal to 15 ஆன்சர் வந்து 15th term of value is minus 54 அப்படிங்கிறது தான் எத்தனாவது டேர்ம்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ 15th term அதோட வேல்யூ வந்து 54 அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம் 9, 15, 21, 27 etc. 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க find the middle terms of an AP 9, 15, 21, 27 etc. 183 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது 183ங்கிறது எத்தனாவது டேர்மில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் சிமிலர் டு ப்ரீவியஸ் சம் தான் given one நான் எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு அதில் இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்களா அதுலேருந்து நம்ம 7 எடுத்துட்டோம் டி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் T2 minus T1 15 minus 9 6 our D value is 6 n கண்டுபிடிக்கும் ஃபார்முலா என்ன Tn equal to A plus n minus 1 into D so Tn என்ன 183 தெரியும் அப்போ 9 plus n வேல்யூ தெரியாது n minus 1 அப்படியே போட்டு D வேல்யூ 6 தெரியும் இப்போ இந்த 6 உள்ள கொண்டு போகலாமா கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா இப்போ 183 equal to 9 plus 6n minus 6 அப்போ 183 equal to 9 minus 6 என்ன 3 plus 6n ஓகேவா அப்போ 183 minus 3 equal to 6 என்ன இந்த பக்கம் இருக்க plus 3 இந்த பக்கம் வச்சுனா minus 3 ஆகுமா அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும் 180 equal to 6 என்ன இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இந்த பக்கம் போச்சுனா டிவிஷன் ஆகுமா அப்போ 180 divided by 6 6 இதை கேன்சல் பண்ண என்ன 30 வரும் அப்போ n equal to 30 our answer is n equal to 30 so 30 is the even number so நாம வந்து இது 2 terms பண்ணோம் இது பண்ணோம் ஓகேங்களா இப்போ எப்படி நம்ம இதை நான் சொல்கிறேன்னா மிடில் டேர்ம் வந்து நான் கண்டுபிடிக்கணும் மிடில் டேர்முங்கிறது இப்போது எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு எழுதுகிறேன் என்னோட மிடில் டேர்ம் என்ன 2 தான் நான் மிடில் டேர்ம் ஃபைன் பண்ண சொன்னால் நான் 2 வந்து ஃபைன் பண்ணிடுவேன் இதே வந்து 1 2 3 4னு கொடுத்துருக்காங்க இதோட மிடில் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ மிடில் டேர்முங்கிறது எனக்கு 2 இருக்குது 2ல் எது என்னோட மிடில் டேர்ம்னு நமக்கு எது பண்ணணும் அப்போ 2க்குமே நான் கண்டுபிடிக்கணும் 2க்குமே கண்டுபிடிச்சி அதில் எது வந்து மிடில் டேர்ம்னு நான் ஃபைன் பண்ணணும் ஓகேவா அதுதான் n equal to 3 அப்போ மிடில் டேர்ம் என்ன n divided by 2 போட்டால் மிடில் டேர்ம் தெரிஞ்சிருமா அப்போ 13 divided by 2 என்ன 15 அப்போ find Tn 15th and 16 15 16 ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கும் ஏன்னா 15ங்கிறது ஈவன் நம்பராக வந்திருக்கு ஸோ ஈவன் நம்பராக வந்ததுன்னா 2 தடவை நம்ம போடும் 2 நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்கும் அடுத்தடுத்து நான் வர 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து 15th கண்டுபிடிக்கலாம் Tn equal to 15 அப்போ A plus n minus 1 D அப்போ n 5 வச்சுட்டு A 9 வச்சுட்டு அதே மாதிரி 6 மேலே டிஃப்ரென்ஸ் எல்லாமே அதுவே வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது T15க்கு வந்து 93 கிடைக்குது அதே 16th டேர்ம் அப்ளை பண்ணுறேன் 16 அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிது 99 கிடைக்கிது ஸோ மிடில் டேர்ம் ஆர் 93 அண்ட் 99 ரெண்டுமே இதுதான் ஆன்சர் எழுது இதே நமக்கு வந்து டைரெக்டாக ஒரு வேல்யூ இந்த ஒரு சிங்கிள் இது மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு இது மட்டும் ஒரே 15th மட்டும் எடுத்தால் போதும் இதே வந்து 2 நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது இந்த மாதிரி வந்திருக்கு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணோம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க 30 வந்து ஈவன் நம்பராக இருக்குது ஸோ அதுங்காட்டி நான் 2 எடுக்கிறேன் இதே ஆட் நம்பராக இருந்தால் நான் 1 எடுத்தால் போதும் இப்போ 1 2 3ங்கிறது இது இதோட n வேல்யூ என்ன 3 ஸோ இது வந்து ஆட் நம்பர் ஸோ ஆட் நம்பருக்கு நான் வந்து ஒரு தடவை ஒரே நம்பர் மட்டும் எடுத்தால் போதுமா இதே வந்து இதோட n வேல்யூ என்ன 1 2 3 4 இதோட கவுண்ட் என்ன 4 அதாவது n வேல்யூ வந்து 4 ஸோ ஓகேவா அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ 4 வந்தால் நான் என்ன எழுதணும் 2 டைம்ஸ் பண்ணணும் அதுங்காட்டி தான் 15 வந்து நான் 15க்கு அடுத்து இருக்க வேல்யூ 2 தடவையும் எடுத்திருக்கேன் அப்போ 15 எடுக்கணும் 16 எடுக்கணும் அப்போ 15th டேர்முக்கு நான் கண்டுபிடிக்கணும் 16th டேர்முக்கு கண்டுபிடிக்கணும் அதுங்காட்டி தான் நான் 2 நம்பர் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன் புரிஞ்சுதா ஏன் 2 நம்பர் எடுத்திருக்கேன்னு புரிஞ்சுதா நீங்களும் மறக்காமல் ஆட் நம்பராக ஈவன் நம்பராக செக் பண்ணணும் ஈவன் நம்பராக இருந்தால் 2 தடவை அதாவது வந்திருக்க ஆன்சர் அதுக்கு பக்கத்து நம்பர் அது 2க்கும் எடுத்து அதோட டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் இதே வந்து ஆட் நம்பராக இருந்தால் நோ வரிஸ் அது கொடுத்துருக்க நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சருக்கு மட்டும் அந்த டேர்ம் கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சர் எழுதுனா போதும் இது மறக்காமல் பண்ணணும் மறந்துடக்கூடாது
This is our final answer. Our middle term are 93, 99. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th sum பார்க்கலாம். 7th sum question வந்து if 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ given என்ன 9 times 9th term. ஸோ termனா ninth term இப்படி 9 times. ஸோ equal to 15 times 15th term. ஸோ இது எப்படி எழுதலாமா? This is given one. ஓகேவா? நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதுன்னா 6 times 24th term 6 times அது வந்து 0 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ சமக்கு போயிடலாம். அப்போ tn equal to a plus n minus 1 d. இதுதானே நம்மளோட கொஸ்டின். இதுதானே நம்மளுடைய ஃபார்முலா. அதை நான் எழுதிக்கிறேன். இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு a தெரியாது, n தெரியும், d தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் t9 இதுக்கு நான் இது பண்ணுறேன், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். t9னா a தெரியாது, a ப்ளஸ் n தெரியும், இதுதானே n. ஸோ n வேல்யூ என்ன? 9 minus 1 d. இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? t9 ஈக்குவல் டு a ப்ளஸ் 8dன்னு எழுதலாமா? 9 minus 1 8. அப்போ 8dன்னு எழுதலாம். அப்போ a ப்ளஸ் 8d எழுதியிருக்கேனா? அப்போ இங்கே 9 டைம்ஸ் 9th term. ஸோ 9 இது இந்த t9ஓட வேல்யூ அப்படி எழுதலாமா? என்னன்னு கண்டிச்சிருக்கு? a ப்ளஸ் 8d. அதை 8 ப்ளஸ் 8d அப்படின்னு எழுதலாமா? இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி இதுக்கும் ஃபார்ம் பண்ணுறேன். t15 அப்போ a ப்ளஸ் 15 minus 1d. 15 minus 1 என்ன? 14dயா? அப்போ a ப்ளஸ் 14d தெரிஞ்சிருச்சா? அப்போ 15th டைம். ஸோ 15th டேர்முக்குரிய வேல்யூ இது. அப்போ 15 டைம்ஸ். அப்போ 15 ப்ராக்கெட்டில் 8 a ப்ளஸ் 14d. இது a தான், இது a ப்ளஸ் 14d. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் தானே? இதுவும் a9 t9 15 t9 ஈக்குவல் தானே? ஸோ அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் படி ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன? இதோட வேல்யூ என்ன? இது. ஸோ அது ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன? இது. ஸோ இது ஈக்குவல் டு இதுன்னு போட்டுறேன். இப்போது AD எல்லாம் ஒரு சைடு, இதெல்லாம் ஒரு சைடு நான் கொண்டு போகிறேன். ஏவெல்லாம் ஒரு சைடு, டி எல்லாம் ஒரு சைடு. அதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும், ஏ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த 9 உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ உள்ளே கொண்டு போனால் என்னென்ன ஆகும்? 9a ப்ளஸ் 9 × 8 72. 72dன்னு மாறுமா? அதுதான். அப்போ இந்த 15 உள்ள கொண்டு போகிறேன். 15a ப்ளஸ் 15 × 14 என்ன? 210. அப்போ 220ன்னு வருமா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏஎல்லாம் ஒரு சைடு, டிஎல்லாம் ஒரு சைடு நான் கொண்டு போகிறேன். அப்போ 9a மைனஸ் இங்கே இருக்க ப்ளஸ் 15a இந்த பக்கம் கொஞ்சம்னா மைனஸ் 15aன்னு மாறும். அப்போ 15a ஈக்குவல் டு 210d மைனஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்னு மாறும். அப்போ மைனஸ் 72d. இதே மைனஸ் பண்ண எவ்வளோ? 138d. அப்போ மைனஸ் 6a. மைனஸ் 15லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6 வரும். அப்போ 6a மைனஸ் 6a ஈக்குவல் டு 138d. அப்போ மைனஸ் இருக்கு, அப்போ ஏ இருக்கா? அப்போ ஏ இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன? டிவிஷனாக மாறும். அப்போ ஏ ஈக்குவல் டு 138 மைனஸ் டிவைடட் பை மைனஸ் 6ன்னு ஆகுமா? அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன? 23. அப்போ மைனஸ் சைன் மறக்காம போட்டுரும், மைனஸ் சைன். அப்போ இருக்கிற டி. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 23d. இதுதான் நம்மளோட ஏவோட ஆன்சர். நெக்ஸ்ட் டி ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ t24 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது t24க்கு எப்படி நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 6 ப்ராக்கெட்டில் இதே வந்து t2 இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1d. இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரலாமா? அதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன்.
இப்போ a plus 24 minus 1 d. அப்போ 24 minus 1 என்ன 23. அப்போ 23d. அப்போ மைனஸ் இந்த ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் 23d கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதையும் இது கேன்சல் ஆயிருமா மைனஸ் 23d ப்ளஸ் 23d கேன்சல் ஆயிருமா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன 0 0 into 6 0. அப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு 0 தான். அதாவது t 6 டைம்ஸ் t 24 வந்துச்சுன்னா டேர்ம் 24 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சா அப்போ 0 equal to hence proved. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து 3 plus k, 18 minus k, 5k plus 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இங்கிலீஷில் வந்து if 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP then find k அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு AP கூட்டுத்தொடர் வரிசை AP கொடுத்துட்டாங்க. இந்த APயில் இருக்க கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிம்பிள் தான். அப்போ AP வந்து கொடுத்துட்டாங்களா இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணலாமா டிஃப்ரென்ஸ் என்ன t3 minus t2 equal to t2 minus t1. இது எதுக்குன்னா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறேன்னா கொடுத்துருக்கிறது ஒரு ஏபியா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஏபி தான் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ஸோ நான் முறி பண்ணிக்க வேண்டாம். t1 இது t1 இது t2 இது t3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 6k சப்ஸ்டியூட் பண்ணியே சொல்கிறேன். t3 வேல்யூ என்ன 5k plus 1 மைனஸ் t2 வேல்யூ என்ன 18k minus k equal to t2 ஓட வேல்யூ என்ன 18 minus k minus t1 வேல்யூ என்ன 3 plus k. ஸோ 18 minus k minus 3 minus k. ஓகேவா தெரிஞ்சிச்சா அப்போ 18 minus 3ல 18 minus 3 என்ன 15. அப்போ kk 2k minus 2k. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணலாம் 5k இங்கே மைனஸ் இருக்குது 5k இந்த மைனஸ் 18 ப்ளஸ் கேவா அப்போ 5k ப்ளஸ் 1 மைனஸ் 18 ப்ளஸ் கேன்னு இருக்கா அப்போ 5k ப்ளஸ் கேன்னு 6k அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 18 என்ன மைனஸ் 17. சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடச்சிருச்சு. இப்போது கேவெல்லாம் ஒரு சைடையும் இந்த ஹோல் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகலாம். அப்போ 6k இந்த பக்கம் இருக்க மைனஸ் 2k இந்த பக்கம் ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 15 ப்ளஸ் மைனஸ் 17 இந்த பக்கம் ப்ளஸ் 17 இதே ஆட் பண்ண என்ன 32. அப்போ 6 to 8k ஈக்குவல் டு 32. அப்போ k ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 8 இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ k ஈக்குவல் டு 4. அவர் ஆன்சர் இஸ் k தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். Find x, y and z given that the number x, 10, y, 24, z are in AP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு AP கொடுத்துட்டாங்க. APயில் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கிற மிஸ்ஸிங் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கிற இடத்துல XYZன்னு கொடுத்துருக்காங்க. அந்த XYZோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா இந்த சீக்வன்ஸ் ஒரு ஏபின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் போகலாம். தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் XYZ ஆகியவற்றின் மதிப்பு காண்க. அதே தான் ப்ரீவியஸ் சம்மில் நம்ம கேவோட வேல்யூ கேட்டாங்க. இதே மாதிரி இங்கே XYZோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x, 10, y, 24, z, APன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து t1 இது t2 t3 t4 t5 எழுதலாமா எழுதிட்டு ஏபி என்ன ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன t2 minus t1 equal to t3 minus t1 இதுதான கண்டிஷன். அப்போ t2 வேல்யூ என்ன 10 மைனஸ் t1 வேல்யூ என்ன x equal to t3 வேல்யூ என்ன y மைனஸ் இது என்ன t2 வேல்யூ என்ன 10 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் போட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா. அப்போ 10 ப்ளஸ் இந்த பக்கம் இருக்க மைனஸ் 10 இந்த போச்சுன்னா ப்ளஸ் 10 ஆகும். அப்போ 10 + 10 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறுமா. அப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் t4 மைனஸ் t3 ஈக்குவல் டு t3 மைனஸ் t4 இது கண்டுபிடிக்கலாமா. அப்போ t3 வேல்யூ என்ன t4 வேல்யூ என்ன 24 மைனஸ் t3 வேல்யூ என்ன y ஈக்குவல் டு t3 வேல்யூ என்ன y மைனஸ் t2 வேல்யூ என்ன 10 அதான் போட்டிருக்கேன்.
அப்போ நம்பர்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். 24 + 10 = y + y. அப்போ y + y 2y. 24 + 10 34. அப்போது 34 / 2 என்ன 17. அப்போ y = 17. y = 17 அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ இந்த y வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நமக்கு x வேல்யூ கிடச்சிருமா? அதை தான் நான் பண்ண போகிறேன். அப்போ y + x = 20. அப்போது 17 + x = 20யா? ஏன்னா y வேல்யூ நமக்கு 17 தெரியும். ஸோ அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போது x = 20 - 17 3. அப்போ x = 3. அப்போ நம்மளோட x வேல்யூ என்ன 3. இதுதான் நம்மளோட x வேல்யூ, இது y வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதையும் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து நம்ம z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் z வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா அதர் லாஸ்ட் சீக்வன்ஸாக இருக்குது. என்ன T5 இருக்குது. அப்போ T5க்கு வந்து நம்ம கண்டிஷன் தான் பார்க்கணும். அப்போ T5 கண்டிஷன் என்ன? T5 - T4 = T4 - T3. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? T5 வேல்யூ என்ன z மைனஸ் T4 வேல்யூ 24ன்னு நமக்கு தெரியும். ஈக்குவல் டு T4 24 - y. ஓகேவா? அப்போ z = -24 = 24 - y வேல்யூ என்ன 17 நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ இதே மைனஸ் பண்ணால் என்ன? அப்போது 24 - 7 இந்த பக்கம் இருக்க -24 இந்த பக்கம் போச்சுன்னா +24 ஆகும். அப்போது 24 - 17 என்ன? 24 - 17 வந்து 7. ரிமைனிங் 1 இருக்குது. 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ 7. அப்போ 7 + 24 என்ன? 31. அவர் z வேல்யூ இஸ் 31. இதுதான். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? x = 3, y = 17, z = 31. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாமா? கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இன் எ தியேட்டர் தேர் ஆர் 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive rows contains 2 additional seats then its front row. How many seats are there in the last row கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே நம்ம லாஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். லாஸ்ட் ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 30 வரிசை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 20 சீட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து வந்து ஆட் ஆகிட்டே போகுது. 2 ஆட் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு வந்து 20 இருக்குது, செகண்டில் வந்து 22 இருக்குது, அடுத்து வந்து 24ன்னு வருது. அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ 30வது வரிசையில் எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டுன்னு கேட்டாங்க. லாஸ்ட்டுன்னு கேட்டுட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? L மீன்ஸ் லாஸ்ட். L = A + n - 1D. ஓகேவா? அப்போ A நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ D நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஆட் ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸுக்கும் ஃபஸ்ட்டுக்கு, அதாவது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சீட்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ என்ன 13 சொல்லிட்டாங்க. 13th இதில் தான் எவ்வளோ ரோஸ் இருக்குது, 13th ரோவில் தான் எவ்வளோ சீட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ n வந்து 30. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? அப்போ 20 + 30 - 1. அப்போ D வந்து 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 20 + 30 - 1 29 × 2. அப்போ 29 × 2 58. அப்போ 20 + 58 என்ன 78. லாஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்கும்? 78 இருக்கும். திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் தி லாஸ்ட் ரோ தேர் ஆர் 78 சீட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th சம் போகலாமா? த சம் ஆஃப் 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் வந்து 27ன்னு சொல்லிட்டாங்க. மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு சீக்வன்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு
இதுதான் நம்ம கீவேர்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 consecutive terms numbers என்ன a minus t, a plus t. ஓகேவா, இதுதான் consecutive numbers. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? sum of 3 consecutive numbers என்ன 27 அவங்களே கொடுத்துட்டாங்க. product of 3 consecutive numbers என்ன 282. சம்னா ப்ளஸ், ப்ராடக்ட்னா இன்ட்டு மல்டிபிகேஷன். ஓகேவா, அதை மறந்துடக்கூடாது. அப்போ இதை நம்ம பண்ணலாமா? அப்போ இதுதான் நமக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதை இந்த 3 ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஓகேவா, இது ரெண்டும் இது ஏ, இது ஃபஸ்ட் ஒன். ஓகேவா, இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 27. அப்போ மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிருமா? அப்போ எவ்வளோ இருக்கும்? 1 2 3. அதை 3ஏன்னு எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ a equal to 27 divided by 3ன்னு மாறுமா? அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ a equal to 9. a வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ a minus d into a plus d equal to 288 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b a plus b equal to a squared minus b squared அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாமா? ஸோ இதை விட்டுருங்க, இதை ரெண்டையும் மட்டும் பாருங்கள். a minus d a plus d இதை வந்து a squared plus minus d squared எழுதலாமா? அதை தான் எழுதியிருக்கேன். a squared minus d squared இந்த a ரிமைனிங் a அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு 288ன்னு போட்டிருக்கேன். அப்போ a squared என்னன்னு தெரியும், என்னன்னு தெரியும் 93. அப்போ 9 squared மைனஸ் d தெரியாது. அப்போ d squared அப்படியே வச்சுக்கிறேன். a வேல்யூ 93 ஈக்குவல் டு 288. அப்போது 9 squared மைனஸ் d ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறுமா? அப்போ 288 டிவைடட் பை 9. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். அப்போ 9 squared என்ன? 81 மைனஸ் d squared ஈக்குவல் டு 32வா? இதை எப்படி பண்ணலாம்? இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81 என்ன? 49 மைனஸ் 49. அப்போ இந்த மைனஸ் சைனு இந்த மைனஸ் சைனு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா டி ஸ்கொயர் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவை டி தான். அப்போ 49க்கு ஸ்கொயர் எடுக்கலாமா? அப்போ ஸ்கொயர் எடுத்து என்ன கிடைக்கும்? 7. ஏன்னா 7 into 7 49. ஸோ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இது நம்மளோட ஆன்சர். ஸோ ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு 7. அப்போது 9 மைனஸ் 7 இந்த சீக்வன்ஸில் எழுதலாம். 9 minus 7, 9, 9 plus 7, 2, 9, 16. இது ஆன்சர். இதே வந்து மைனஸாக இருந்ததுன்னா 9 மைனஸ் ஆல்ரெடி 9 டியோட வேல்யூ வந்து மைனஸ் 7. இப்போ மைனஸ் 7, 9, 9 மைனஸ் 7 இப்படி எழுதலாமா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 9 ப்ளஸ் 7, 9. அப்போ 9 மைனஸ் 7, 2. அப்போ 69, 2ன்னு வரும். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது வரும், மைனஸாக இருக்கும்போது இது வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 12th சம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்பின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term and 13th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி, 6வது மற்றும் அதாவது 6th and 18th termோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ 9th and 13th termோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ரேஷியோவை வந்து நம்ம டிவிஷனில் அதை எழுதலாமா? அப்போ இப்படி தானே எழுதுவோம். அப்போ T6 divided by T8 என்ன? 7 divided by 9. This is our given ratio. இதை நான் வந்து Tn equal to a plus n minus 1 to d அதில் நான் அப்ளை பண்ணுறேன். என்னோட சிக்ஸ்த்து டேர்முக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 8th டேர்முக்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ 6th டேர்முக்கு அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? a எனக்கு தெரியாது, d எனக்கு தெரியாது. ஸோ a ப்ளஸ் n வேல்யூ தான் எனக்கு தெரியும். இது தானே n, Tn தானே, அது தானே T6. அப்போ n வேல்யூ என்ன? 6. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 6 minus 1 5, 5dன்னு எழுதலாமா? a ப்ளஸ் 5d. அதுக்கப்புறம் 8 minus 1 என்ன? 7.
அப்போ 7Dன்னு எழுதலாமா? அது எழுதியிருக்கேன். இது எதுக்கு ஈக்குவல்? 7/9க்கு ஈக்குவல். அது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவல் டு 7/9. அப்போது இங்கே வந்து 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? பண்ண என்ன கிடைக்கும்? 9 ப்ராக்கெட்டில் a + 5D டிவைடட் பை 7 ப்ராக்கெட்டில் a + 7D கிடைக்குமா? இந்த 9 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இது டிவிஷனில் இருக்குது. இது ஈக்குவல் பண்ணுறதுக்காக 9a + 5D = 7 ப்ராக்கெட்டில் a + 7D. இது a + 7D அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த 9 உள்ளே கொண்டு போனால் 9a + 45 9 × 5 45D. இதே 7 உள்ள போகிற 7a + 7 × 7 49D கிடைக்குமா? இப்போ ஏல ஒரு சைடு டிஎல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ 9a - 7a இங்கே இருக்க ப்ளஸ் 7a இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7a ஆகும். 7a = 49D. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். -49D. அப்போ 49 - 45 என்ன? 4. அப்போ 4D. அப்போ 9a - 7a என்ன? 2a. அப்போது a இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் 2 கொண்டு போகலாமா? அப்போ a = 4/2. 2ல் 4 எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸுமா? அப்போ 2D. a = 2D. இதுதான் நம்மளோட a வேல்யூ. இப்போது இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ T9 வேல்யூ தானே நமக்கு T9 T13க்கு தானே நம்ம கேட்டிருக்காங்க. அப்போது T9 T13 கண்டுபிடிக்கலாம் a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. அப்போது a வேல்யூ என்ன? 2D + 9 - 1 8 8D = T9 = 8 + 2 10 10D. T9 வந்து 10Dன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 13th டேர்முக்கு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ a + 13 - 1 12 12D. அப்போ a வேல்யூ என்ன? 2D. அப்போ 2D + 12D என்ன? 14D. அப்போ 13th டேர்முக்கு என்ன? T13 = 14D. இது 13th டேர்மோட வேல்யூ. இப்போ இது நம்ம இப்போ ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எழுதலாமா? அப்போ T9 / T13. அப்போது 10D / 14D. இது கேன்சல் ஆகுமா? அப்போ எந்த டேபிளில்? செகண்ட் டேபிள் ஆகும். அப்போ 7 × 2 14. அப்போ சாரி 5 × 2 10. ஸோ செகண்ட் டேபிளில் போச்சுன்னா 5 / 7 ஆகும். அப்போ du காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். அப்போ 5 / 7. அப்போ T9க்கு என்ன? 5 T13 வந்து 7th. ஸோ அதோட ரேஷியோ இதுதான். அப்போ therefore the ratio is T9 / T13 என்ன? 5:7 கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 13th sum. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in the AP. Okay va? The sum of temperature from Monday to Wednesday is 0 degree Celsius and the sum of the temperature from Wednesday to Friday is 18 degree Celsius. Find the temperature on each of the 5 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. ஓகேவா? திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை வெப்பநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். திங்களிலிருந்து புதன்கிழமை வரை கூட்டினா 0 டிகிரி செல்சியஸ். மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் வந்து 18 டிகிரி செல்சியஸ் எனில் 5 நாட்களில் வெப்பநிலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? மண்டே டு ஃப்ரைடே டெம்பரேச்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட் என்ன? சம் ஆஃப் மண்டே டு வெனஸ்டே டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சம் ஆஃப் வெனஸ்டே டு ஃப்ரைடே டெம்பரேச்சர் வந்து 18 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன? வெனஸ்டே வந்து ரெண்டுக்கும் காமன். அப்போ இங்கேயும் வெனஸ்டே இருக்குது, இங்கேயும் வெனஸ்டே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து எப்படி ஜென்ரல் சீரியஸ் என்ன? ஏபியோட ஜென்ரல் சீரியஸ் என்ன? a + d, a + 2d, a + 3d, a + 4d எக்ஸெட்ரா. இதுதானே வந்து ஏபியோட ஜென்ரல் சீரியஸு. இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு ஏபிஏ சீரியஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏபிஏ சீரியஸ் யூஸ் பண்ணலாமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அதோட டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சம்மு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் கேட்டிருக்கிறது. அப்போ மண்டேவும் டியூஸ்டே வந்து a + d,
வெனஸ்டே வந்து a plus 2d, Thursday வந்து a plus 3d, Friday வந்து a plus 4d அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு 3 மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அதோட டெம்பரேச்சரோட சம் என்ன 0 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபஸ்ட்டு மண்டேவோட வேல்யூ என்ன a ப்ளஸ் a ப்ளஸ் d a ப்ளஸ் 2d ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ்னு எழுதலாமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 1 2 3a இருக்குது, 3a இங்கே ஒரு d இருக்குது, இங்கே ஒரு 2d இருக்குது, அப்போ 3d. அப்போ 3a ப்ளஸ் 3d எவ்வளோ? 3a ப்ளஸ் 3d எவ்வளோ? ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். அப்போ 3 வெளியில் அடிச்சிட்டோம்னா a ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. அப்போ a ப்ளஸ் d ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 3னா 3 போடலாமா? 3 போட்டால் என்ன வரும்? 0 தான் வரும். அப்போது இதுதான் வந்து a ப்ளஸ் dயோட வேல்யூ வந்து 0. அப்போது a plus d 0 divided by 3 3. அப்போ நம்மளுக்கு d வேணும். அப்போ a equal to minus dன்னு எழுதலாமா? a equal to minus d. இந்த இருக்க plus d வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus d. ஆல்ரெடி இங்கே 0 தான் இருக்குது. ஸோ நோ யூஸ். அப்போ a equal to minus d. இதுதான் நம்மளோட a-வோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் b d இதெல்லாம் dலாம் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? வெனஸ்டே கொடுத்துட்டாங்க. வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இதோட சம் வந்து 18 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெனஸ்டே வேல்யூ என்ன? a ப்ளஸ் 2d. தேர்ஸ்டே வேல்யூ என்ன? a ப்ளஸ் 3d ப்ளஸ் ஃப்ரைடே வேல்யூ என்ன? a ப்ளஸ் 4d. அது ஈக்குவல் டு 18 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போது எவ்வளோ a இருக்குது? 1 2 3a இருக்குது. 3a ப்ளஸ் எவ்வளோ d இருக்குது? 2d 3d 4d. அப்போ 9d இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 18. இது எல்லாமே 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ டிவைடட் பை போத் சைட் 3 divided by 3. அப்போ 3 பண்ணால் என்ன கிடைக்கும்? a plus 3d plus equal to 6ன்னு கிடைக்குமா? இது அப்போது ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும்? மைனஸ் டின்னு தெரியும். ஸோ அதை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்ளை a வேல்யூ ஓகேவா? அப்ளை பண்ணால் மைனஸ் டி ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 6. அப்போ மைனஸ் டி ப்ளஸ் 3d என்ன மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ? 2dன்னு வரும். அப்போ 2d ஈக்குவல் டு 6. அப்போது டி வேல்யூ என்ன? மல்டிபிகேஷன் இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகுமா? அப்போ 6 டிவைடட் பை 2 என்ன? 3. அப்போ 3யா? அப்போ டியோட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. அப்போது 3d வந்து 3னா அப்போ a இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 3யாக தானே இருக்கும். 3dக்கு பதிலாக 3 போடுறேன். அப்போ மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ a ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிச்சா? மைனஸ் 3ன்னு கிடச்சிச்சா? அப்போ ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்மளோட ஏபி சீரீஸில் அப்ளை பண்ணால் டெம்பரேச்சர் கிடச்சிருமா? அதைத்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். மண்டே ஏ அப்போ மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். ஏ வேல்யூ என்ன? மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். டியூஸ்டே வந்து a ப்ளஸ் டி. அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. அப்போ 0 டிகிரி செல்சியஸ். வெனஸ்டே வந்து a ப்ளஸ் 2d. minus 3 plus 2 into 3. 2 into 3 is 3 into 2, 6. Minus 3 plus 6, 3 degree Celsius. Thursday, a plus 3d. Minus 3 plus 3 into 3. 3 into 3, 9. Minus 3 plus 9 is 6 degree Celsius. Friday, a plus 4d. Minus 3 plus 4 into 3. 4 into 3, 12. Minus 3 plus 12 is 9 degree Celsius. Our answer is minus 3 degree Celsius, 0 degree Celsius, 3 degree Celsius, 6 degree Celsius, 9 degree Celsius. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ மண்டே டு ஃப்ரைடே டெம்பரேச்சர் வந்து இதுதான் நமக்கு கிடைச்சிருச்சா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். பிரியா தனது முதல் மாத வருமானமானது ₹15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுவே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். பிரியா earned ₹15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. Per year ku 1,500. Her expenses are ₹13,000 during the first month and expenses increased by 900 per year. How long will it take for her to save ₹20,000 per month? Question புரிஞ்சுக்கணும்.
பிரியா அப்படிங்கிறவ மந்த்லி 15,000 சேலரி வாங்குறா. சேலரி வாங்கிட்டு அதில் வந்து 13,000 வந்து செலவு பண்ணிடுறான். அவன் மாதம் வருஷத்துக்கு 900 வந்து அவளோட எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவள் மந்த்லி 20,000 சேமிக்கணும்னா அவள் எத்தனாவது வருஷத்தில் வந்து அவள் மந்த்லி 20,000 ருபீஸ் வந்து சேமிப்பா, அதாவது சேவ் பண்ணுவா அப்படிங்கிறத கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபைண்ட் பண்ண வேண்டியது. இதை ஒரு நான் டேபிள் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சும்மா எடுத்துக்கலாம். இயர்லி சேலரி, இயர்லி எக்ஸ்பென்சஸ், இயர்லி சேவிங்ஸ் அதையும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மந்த் அவளுக்கு சேலரி வந்து 15,000. அந்த 15,000 சேலரி தான் வருஷம் ஃபுல்லாக வாங்குவாள். ஓகேவா? அப்போ மந்த்லி 15,000 தான் வாங்குவாள். அதை நான் எழுதிட்டேன். அவள் எக்ஸ்பென்சஸ் ஒரு மாதத்துக்கு 13,000 எக்ஸ்பென்சஸ் பண்ணுறா. அதைத்தான் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ மந்த்லி 13,000 தான் எக்ஸ்பென்சஸ். அவள் சேவ் பண்ணுறது எவ்வளோன்னு தெரியும். அவள் 15,000லேருந்து 13,000 கழிச்சா அப்போ மாதம் அவள் எவ்வளோ சேமிக்கிறான்னு தெரிஞ்சிருமா? மாதம் 2,000 சேமிக்கிறான்னா அவள் வருஷத்துக்கும் கண்டிப்பாக இதே அமௌண்ட்டு தான் மாதம் சேமிப்பிச்சுட்டு இருப்பாள். ஸோ அதுதான் இது. செகண்ட் இயர் அவளுக்கு வந்து இயர்லி 1,500 வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 15,000 சேலரி வாங்கிட்டு இருந்தா. அப்போ செகண்ட் வருஷத்துலேருந்து அவள் 1,500 சேர்த்தி வாங்க ஆரம்பிச்சிருவாள். ஸோ அவள் மந்த்லி சேலரி என்ன செகண்ட் இயரில் 16,500. 1,500 ஆட் பண்ண 16,500. அதுதான் இது. ஸோ அவள் எக்ஸ்பென்சஸ் வந்து 900 கூடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 13,000ல் 900 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன? 13,900 வந்து அவளோட எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போது அவள் சேவிங்ஸ் எவ்வளோ ஆகும்? 1,500 கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 900 வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டான். மீதி எவ்வளோ இருக்கும்? 1,500ல் 900 போச்சுன்னா 600. அப்போது போன வருஷம் வந்து 2,000 சேமிச்சிட்டு இருந்தா. இப்போ அது கூட எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேமிப்பா? 600 சேர்த்து சேமிப்பா. அப்போ 2,600. அதுதான் அவளோட சேவிங்ஸ். மந்த்லி 2,600 சேமிச்சானா இயர்லி வந்து இன்ட்டு 12 போட்டால் கிடச்சிருமா? ஸோ 2,600 மந்த்லி, பர் மந்த்துக்கு 2,600 சேமிப்பான். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர். ஃபஸ்ட் இயரு 15,000 வாங்கினா செகண்ட் இயர் 1,500 இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அந்த வர வேல்யூலேருந்து 1,500 இன்க்ரிமெண்ட் தராங்க. ஸோ அதுதான் இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணினா 18,000. ஸோ இதுதான் 18,000. இயர்லி எக்ஸ்பென்சஸ். அப்போ போன வருஷம் அவள் 13,900 செலவு பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது அது வந்து 900 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 900 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 14,800 தான் அவளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இதேவே 12 போட்டால் இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இயர்லி சேவிங்ஸ். ஆல்ரெடி அவள் 2,600 சேமிச்சுட்டு இருந்தா ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த வருஷம் ஒரு 600 சேருமா? அப்போ 3,200. தேர்ட் இயரில் வந்து 3,200 மந்த்லி 3,200 சேமிக்க ஆரம்பிச்சிருவா. இது வந்து இயர்லி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? எடுத்தோன்னே சேவிங்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா அவங்க சேவிங்ஸ் 20,000 அவள் சேமிக்கணுன்னா எத்தனை வருஷம் ஆகுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இயர்லி நம்ம போகலாம். வி ஃபைண்ட் த இயர்லி சேவிங்ஸ் இன் ஏபி. அப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2வா? இது போட்டால் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருமா? அப்போ T2 என்ன? 2,600 மைனஸ் T1 என்ன? 2,000. திஸ் இஸ் அவர் T1, T2, T3. ஓகேவா? T1, T2, T3 இது அப்ளை பண்ணலாமா? 2,600 மைனஸ் 2,000 ஈக்குவல் டு 3,200 மைனஸ் 2,600. இதை பண்ணால் 600. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 600. ஸோ டி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஏ என்ன? 2,000. அது ஏ. அப்போ டி என்ன? 600. டிஃப்ரென்ஸ் வந்து 600. அப்போ அப்படின்னா லாஸ்ட்டாக 20,000 அவள் சேமிக்கணும்னு என்ன? அப்போ லாஸ்ட்டாக அப்படிங்கிறது தானே மீனிங்கு. அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். ln ஈக்குவல் டு a + n - 1 d. அப்போ ln வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 20,000 தெரியும். அப்போ 20,000 ஈக்குவல் டு ஏ வேல்யூ வந்து 2,000 தெரியும் ப்ளஸ் n - 1 எந்த இயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ n வந்து நமக்கு தெரியாது. அப்போ n - 1 டிஃப்ரென்ஸ் வந்து 600 தெரியும். ஸோ 20,000 ஈக்குவல் டு 2,000 ப்ளஸ் n - 1 600. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 20,000 அந்த சைடு இருக்க 2,000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20,000 மைனஸ் 2,000 என்ன? 18,000. அப்போ n - 1 600 அப்படியே இருக்குது.
அப்போது இங்கே மல்டிபிகேஷனில் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ 18,000 டிவைடட் பை 600 வருமா? அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 6 இருக்குது. 6 வந்து 180 எவ்வளோ டைம்ஸ் போகும்? 30 டைம்ஸ் போகும். அப்போது 30 டைம்ஸ்னு எழுதிக்கலாமா? அப்போ n-1 ஈக்குவல் டு 13 ஆகுமா? அப்போ n ஈக்குவல் டு -1 இது பக்கம் போச்சுன்னா +1 ஆகுமா? 30 + 1 31. அப்போ அவர் n வேல்யூ இஸ் 31. ஸோ 31 இயர்ஸ் ஆகும். Therefore 31 years takes for her to save rupees 20,000 per month. அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். 31வது வருஷம் தான் அவள் வந்து மாதம் 20,000 ரூபாய் சேமிக்க ஆரம்பிப்பா. அவளோட சேலரி ரேஞ்சு இப்படி இருந்ததுன்னா 31 வருஷம் தேவைப்படும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நான் ஓவர்வியூ பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் 2.1 2.5 அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான் கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன் இது. நம்ம கண்டிஷன்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஏபிஐ டேர்ம். ஸோ இது ஃபார்முலா மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோட சொல்யூஷன் இதுதான். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer statement. Third question, third subdivision அதுக்கான question இது. அதுக்கான answer இது. Fourth இதுதான் question. அதுக்கான answer இது. Continue ஆகுது answer. இதுதான் அதுக்கோட answer. Next இதோட final statement. Fifth subdivision question இது. அதுக்கான solution இது. இதுதான் final statement, answer statement. செகண்ட் கொஸ்டின் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. இதை அவர் ஏபிஐ சீக்வன்ஸ் இது ஃபார்முலா மாதிரி இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் இது ஃபைனல் ஆன்சர் இது. இது செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் தேர்ட் சம். கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. திஸ் இஸ் அவர் சொல்யூஷன். ஃபோர்த்து சம் இதான் கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. ஃபிஃப்த்து சம் அதுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஃபிஃப்த்து சம்க்குரிய ஃபைனல் ஆன்சர். அதுதான் கொஸ்டின். சிக்ஸ்த்து சம் கொஸ்டின் இது. இது கிவன் ஒன் மட்டும் இருக்குது. ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். டிஎன் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு 15th வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 15th டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். 16th டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். திஸ் இஸ் 7th சம்மோட கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. கண்டினியூ ஆகுது. ஸோ T24 ப்ரூவ் பண்ணியாச்சு. 18th சம் அதுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கே வேல்யூஸ் 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். 9th சம் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. XYZ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Y வேல்யூ இது, X வேல்யூ இது, Z வேல்யூ இது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் இது. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். 10th சம்முக்கான கொஸ்டின் இது. அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. இது ஃபார்முலா இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட்டு சீட்டு லாஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதான் யூஸ் பண்ணணும். ஸோ இது அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ஆன்சர் வந்து சொல்கிறேன். திஸ் இஸ் அவர் 11th கொஸ்டினுக்கான ஆன்சர். டி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 12th சம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 12th சம். அதுக்கான ஆன்சர் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். T9 T13 வேல்யூ அண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் 13th சம். 13th சம்முக்கான கொஸ்டின் இது.
அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. 13th சம் அதுக்கான சொல்யூஷன் இது. டி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டி வேல்யூ வந்து ஏல சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இது 14th கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. திஸ் இஸ் அவர் 14th கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களே அதுவே வந்து நான் டேபிள் ஃபார்மேட்டில் போட்டு இது பண்ணியிருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final answer. Thank you, students.